உனக்கு என்னப்பா துபாயில வேலை கிடைச்சிருச்சு, செம்ம ஹாப்பியா இருக்க, லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாமே உனக்கு ஓகே தான் இன்மெட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் சொல்லும் போது அப்படியா, ஆனா வந்து 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் செட்டில் ஆக முடியுமா? செம்மையா இருக்கு கேட்கும் போது. அப்படிதான் இருக்கு. எனக்கு கோழிக்கு தான் முட்டை போடும்போது அதோட பேக் பெயின் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. நீ கல்ஃப் லைஃப்னு வாழ்ந்து பாரு. இங்க கல்ஃப்ல எல்லாரும் லைஃப் எப்படி ஹாப்பியா போகுது, செட்டில் ஆகுறாங்கிறதும் நல்லா புரியும். கண்டிப்பா புரியும். புரியாமலாம் போயிடாது. நான் இங்க வந்து என்ன கத்துக்கிட்டேனோ இல்லையோ, கண்டிப்பா டிசிப்ளின் நிறையவே கத்துருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க வந்ததுல இருந்து என் துணியை நான் தான் துவைக்கிறாங்க, தேவைப்பட்ட சமைச்சாடுறது நம்ம தான், கூட்டுறது, துடைக்கிறது, மாப்படிக்கிறது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். இது நம்ம வீட்லயோ எங்கேயோ இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா நான் பண்ணிருக்க மாட்டேன். அதனால நான் சொல்றேன், இப்போ நான் எங்க போனாலுமே சர்வே ஆகிற அளவுக்கு எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி வந்துருச்சு. இது எல்லாமே நான் இங்க பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இருக்கு. கண்டிப்பா நான் வீட்லயே இருந்தேன்னா அந்த கேப்பபிலிட்டி நான் வளர்த்திருக்க மாட்டேன் எனக்குள்ள. எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, துபாயிலயோ இல்ல கல்ஃப்லயோ இல்ல ஃபாரின்ல எங்க வேலை பார்த்தாலுமே ஜாலியா இருக்காங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. ஆனா ஹாப்பியா இருப்பாங்க. எதுக்காகனா நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு சேலரி கிடைக்குங்கிறது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்காங்க, லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கவங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே லைக் கொடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய். வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசவே